அரசியலில் வந்து இளைஞர்கள் எதை நோக்கி கவரப்படுகிறார்கள் அப்படிங்கிறது விஜய் வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜயை வந்து கண்மூடித்தனமா ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இன்னைக்கு காலையில பாக்குறேன், வேலூருக்கு ஒரு போற வழியெல்லாம் அவங்க அப்படி திரண்டு நின்று ரெஸ்பாண்ட் பண்றதெல்லாம் முதல் முறையா இப்பதான் ஒரு தலைவருக்கு நான் பாக்குறேன். எம்ஜிஆருக்கு பிறகு பல பேர் போறாங்க. முதல்வர் போறாரு, துணை முதல்வர் போறாரு, சீமான் போறாரு, இன்னும் எடப்பாடி பழனிசாமி போறாரு, இன்னும் பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சாலை மார்க்கமா போறாங்க. ஆனால் யாருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு விஜய்க்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதை நம்ம கண்கூடா பாக்குறோம். ஒவ்வொரு முறையும் வந்து மக்கள் இன்னைக்கு நடுரோட்லயே வந்து நின்றான், ஃபுல்லா அப்படி மறிச்சு நிக்கிறான், என்ன தாண்டி நீ எப்படி போயிடுவேன். ஸோ அப்படியும் வந்து அவர் இந்த புன்னகையோட கடந்து போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அவருக்கு வரும்பொழுது வர்றவரை நீங்க ஃப்ரீயா அனுமதிக்கணும், அவ்வளவுதான். இப்போ எல்லா கட்சிகளுக்கும் என்ன கொள்கை கோட்பாடோ அதுதானே விஜய் கட்சிக்கு இருந்திருக்கும். விஜய் கட்சிக்கு மட்டும் நீங்க ஒரு நெருக்கடி கொடுத்து 5000 பேருக்கு மேல கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்லாம் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டிங்க, ரோட் ஷோ வேணா நடத்தீங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை விட அநியாயம் வேற ஏதாவது உண்டா? அதை தான் அவர் சொல்றாரு. ஒன்னும் இல்ல, இந்த 5000ங்கிற சீலிங் இல்லாம விஜய் வந்து வேலூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டா வேலூரே ஸ்தம்பிக்குமா? ஸ்தம்பிக்காது. கண்டிப்பா அவ்வளவுதான். அப்படியே குலுங்கி நிற்கும், போராடம்லாம் அவ்வளவு கூட்டம் நிற்கும். அப்ப அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க, நீ இவ்வளவு பேர் தான் கூப்பிடணும். என்ன காரணம்னா விஜய் வந்தாருன்னா இவ்வளவு பேர் தான் பார்க்க வராங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை செட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அதைத்தான் அவர் சொல்றாரு. எனக்கே அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, மற்ற கட்சிகளுக்கு இல்லாதது எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம் கேட்கிறாரு. விஜயை பார்த்து ஏன் முதலமைச்சர் காப்பி அடிக்கிறாருன்னு கேட்டீங்க. அவர் எடப்பாடி பார்த்தா காப்பி அடிச்சாரு, விஜய் பார்த்தா அடிச்சாரு. அப்ப யார் எதிரி? அவங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். நேற்று வந்து ஒரு சின்ன பையன் அரசியல் ரீதியா ஒரு கத்துக்குட்டி அரசியல்ல இது வந்து எனக்கு எதிரின்னு நான் சொல்றதா, அது எனக்கு அவமானமாச்சேன்னு முதல்வர் நினைக்கலாம், திமுகவினர் நினைக்கலாம். ஆனால் உண்மைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. யாரை பார்த்து நீங்க பயப்படுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. கட்டாயமா தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப அவருக்கு நான் சொன்னல, சாலை மார்க்கமா போகும்போது மக்கள் வந்து நிக்கிறாங்க. அங்க நீங்க அன்லிமிட்டட் கூட்டத்தை நீங்க கூட்டலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டமும் மாநாடா தான் முடியும். நீங்க 5000 பேர் தான் வரணும்னு சொல்லும் போதே பாக்கியெல்லாம் நாங்க எங்க போறதுன்னு ரோட்ல நிக்கிறேன். வேற திருப்பி அனுப்புறாங்க. நான் கூட பார்த்தேன், ஒரு அம்மா ஒரு குழந்தை வச்சுட்டு பரதெல்லாம் போட்டுட்டு கெஞ்சிட்டு நிக்குது உள்ள போறதுக்கு. ஸோ இல்லமா திருப்பி அனுப்பிதான் ஆகணும்னு அனுப்புறாங்க. அந்த மாதிரி தன்னெழுச்சியா மக்கள் வர்றதை பாக்குறோம் நம்ம. அப்ப போட்டி யாருக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு நிரூபணம் ஆயிருச்சு. தாவேக்கா வர்சஸ் திமுக தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுல பல இது வந்து காற்றில் அடித்து செல்லப்பட்டதா சென்றுடும்.